பங்களாதேஷ்ல ஜாப்ல உள்ள ரிசர்வேஷன் கோட்டாவை எதிர்த்து அங்க உள்ள மாணவர்கள் கடந்த மாதம் முழுவதுமாகவே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இடங்கள்ல இந்த ப்ரொடெஸ்ட்டை கட்டுப்படுத்துறேன்னு கரண்ட் கவர்மெண்ட் ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட 300 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுல 100 பேர் மட்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறந்து போனாங்க. நிறைய இடங்கள்ல இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோன் சர்வீசஸ், இன்டர்நெட் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். இப்படி இருக்கும்பொழுது நேற்று நடந்த ப்ரொடெஸ்ட் பெரிய வன்முறையா மாறினதுனால பங்களாதேஷோடைய பிஎம் ஷேக் ஹசீனா உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதனால அங்க உள்ள ப்ரொடெஸ்டர்ஸும் பிஎம் பேலஸையே மொத்தமாக சூறையாடிட்டாங்க. சில பேர் பிஎம்க்கு வச்சிருந்த சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஷேக் ஹசீனாவை பொறுத்த மட்டிலும் கடந்த 15 வருஷமா பங்களாதேஷ்க்கு இவங்க தான் பிஎம் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷுடைய ஃபவுண்டிங் ஃபாதரே. இப்படி இருக்கும்பொழுது அவரையும் அவர் குடும்பத்தையும் 1975 இதே மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட்ல தான் வந்து அசாசினேட் பண்ணாங்க. இப்ப தன்னையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்ப ஹசீனா தப்பிச்சு ஓடி இருக்காங்க. பங்களாதேஷ் மக்கள் இது ஒரு பெரிய வெற்றியா பாக்குறாங்க. இந்த நாளை அவங்க தன்னுடைய நாட்டின் இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பங்களாதேஷ் ஆர்மி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கப்படும், அது வரைக்கும் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க.